இந்த சப்ஜா விதைய எப்படி அறுவடை செய்யலான்னு பார்க்கலாமா? வீட்டில் நிறைய திருநீற்று பச்சிலை செடி இருந்துச்சுங்க. ஆனால் அதை எப்படி அறுவடை பண்ணலாம், எப்படி விதை எடுக்கலாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு டைம் இந்த செடியை நல்லா கட் பண்ணிவிட்டு கையால் கசக்கி பார்த்தேன். அப்பயும் அந்த விதைகள்லாம் விழவே இல்லை. அதுக்கப்புறமா அந்த கதிரை அடித்து பார்த்தேன். அப்பயும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே விழவே இல்லை. அடுத்ததாக நம்ம வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் அந்த கதிரெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போது விதைகள்லாம் 2 2 உடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய குப்பைகள் மாதிரி வந்துட்டுது. சுத்தம் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. சரி, இது சரி வராது, நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசித்து தான் இந்த ஐடியாவை செஞ்சேன். எப்போதும் போல் நான் அந்த விதைகளை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கதிரெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கல்லாலேயோ அல்லது ஒரு கட்டையாலேயோ சேர்த்து அடித்தோம்னா அந்த விதைகள்லாம் ரொம்ப அழகாக கீழே விழுந்துடுது. இந்த மெத்தடில் செய்யும் போது விதைகள் உடையாமல் இருக்குது, சுத்தம் பண்ணவும் ஈஸியாக இருக்குது.